இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட தேர்ட் சீசன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 சீசன் யாராவது பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கதையோட ஆரம்பத்துல ஜூன் 28 1988ன்னு காட்டுறாங்க. செகண்ட் சீசனோட கதை அக்டோபர் 28ல நடந்துச்சு. அப்படின்னா செகண்ட் சீசனுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்பாக ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்களோட சயின்டிஸ்ட் சில பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விதமான டிவைஸை ஒன்று கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு டிவைஸை வச்சு அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான போர்ட்டல் ஓபன் பண்ண முயற்சி பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த போர்ட்டல் அவங்களால ஓபன் பண்ண முடியுது. உள்ள இருந்து அந்த வெயின்ஸ் எல்லாமே வெளியில வரக்குள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த மிஷின் ரொம்ப ஓவர்லோட் ஆகி அது எலக்ட்ரிஃபை பண்ணி சைடுல இருக்கிற ஏகப்பட்ட சயின்டிஸ்ட சாகடிக்குது. இருந்தாலும் அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிற ஒரு சீஃப் மாதிரி ஒரு ஆள் இருப்பான், அவனை மிரட்டி இன்னும் ஒரு வருஷம் தான் உங்களுக்கான டைம், அதுக்குள்ள ஒழுங்கா இதையெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஷெரீஃப் ஹாப்பர் இருக்கிறாருல, அவரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. மைக் நம்ம 11 போல இருப்பாள், ஸோ அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போனவன் அவங்க ஊர்ல புதுசா ஒரு மால் ஒன்று ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கதான் இப்ப தினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்றது போல, ஆல்மோஸ்ட் ஊரே அங்கதான் இருக்கும் போல. ஈவன் நம்ம லூகாஸோட தங்கச்சி இருக்கிறாள், அவளுமே அங்கதான் இருப்பா. அந்த மால்ல இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடையில தான் தலைவன் ஸ்டீவுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறானா. கூட ராபின் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு ஒர்க் பண்ணுவா. படிப்பு சரியா வரல, அதனால ஸ்கூல் முடிச்சோன்னே ஐஸ்கிரீம் கடையில வந்து உட்காந்துக்கிட்டான் ஸ்டீவ். இப்ப நம்ம பசங்களுமே ஸ்டீவை மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த மால்ல ஒரு தியேட்டர் இருக்கும், டிக்கெட் வாங்காம படம் பார்க்கலான்னு ஸ்டீவ் தான் அவங்கள திருட்டுத்தனமா தியேட்டருக்குள்ள அலோவ் பண்றான். படம் பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பவர் கட் ஆக ஹாக்கின்ஸோட அந்த என்டையர் சிட்டியே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகுது. அப்போ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடவுன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குடவுன்ல இருந்து சம்திங் ஏதோ காத்துல இருந்து புகையா ஒன்று கிளம்ப, அதுக்கப்புறம் திருப்பி பவர் வந்துருச்சு. பெருசா யாரும் அதை கண்டுக்கல. இருந்தாலும் வில்க்கு மட்டும் ஒரு மாதிரி உடம்புல புல்லரிக்குது. அடுத்த நாள் காலையில இந்த டஸ்கின் பையன் இருக்கிறான்ல, அவன் ஏதோ கொஞ்ச நாளா வெளியூர் போயிருந்திருப்பான் போல. போயிட்டு இப்பதான் திருப்பி வீட்டுக்கு வந்தா திடீர்னு அவன் வீட்டில் இருக்கிற பொம்மைகள் எல்லாமே அவனை ஒரு மாதிரி சூழ ஆரம்பிக்குது. அது எல்லாமே அவனை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு வர மாதிரி தெரிய, ஆஹா இப்ப என்ன ஆபத்து காத்திருக்கோம், நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன்னு யோசிச்சுட்டு அவனும் ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு வருவானா. ஆனா அது டஸ்கினோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். 11ஓட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. ஊருக்கு வந்துட்டியாடா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி அவனை வெல்கம் பண்ண ட்ரை பண்ணா பயத்துல அவன் ஸ்ப்ரே எடுத்து நம்ம லூகாஸோட மூஞ்சிலே அடிச்சு விட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம மைக்கோட அம்மா வந்திருப்பாங்களா. மைக்கோட அம்மா மட்டும் கிடையாது, இன்னும் அங்க வந்திருக்க ஏகப்பட்ட ஆண்டிஸ்ல ஒரு காரணமா தான் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம பில்லி பையன் அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் ஒரு லைஃப் கார்டா வேலை பார்க்கறான் போல. சோ அவனை பார்க்கறதுக்காகவே வந்திருப்பாங்க. பிளஸ் மைக்கோட அம்மாக்கு பில்லி மேல ஒரு கண்ணு. இன்னொரு பக்கம் நான்சி லோக்கல்ல இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை பார்க்கறா. ஈவன் அங்கேயே தான் நம்ம ஜானத்தன் இருக்கிறான்ல, அவனும் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கான் போல. ரொம்ப முக்கியமா நான்சிய அந்த கம்பெனில யாருமே மதிக்கல. சோ ஏதாவது பண்ணி சாதிக்கணும், நமக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும்னு நான்சிக்கு ஒரு வெறி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டஸ்கின் இருக்கிறான்ல, சோ அவன் ஏதோ ஊர்ல இருந்து சில பொருட்கள்லாம் கொண்டிருப்பான் போல. அதே எல்லாத்தையும் பசங்க கிட்ட காட்டிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேடியோ ஒன்று வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை யூஸ் பண்ணி இந்த லீவ்ல எனக்கு நான் ஒரு மைமாவை செட் பண்ணி வச்சிருந்திருக்கேன், அவ பேரு சூசி, அவளை கான்டாக்ட் பண்ணி பேசுவோமான்னு பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரேடியோக்கான ஆண்டனா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா வந்துகிட்டு இருக்கும் போதே பாதியில மைக்கும் 11 ஹே எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு பண்ணு சொல்லி அப்படியே கழுந்துட்டு போயிடுறாங்களா. தெரியும்டாடே எதுக்கு போறேன்னு, எங்களுக்கும் காலம் வருங்கிற மாதிரி பசங்கலாம் அவனுங்க வேலையை பார்க்க போகும்போது அப்போ வில்லுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி புல்லரிக்கிற உணர்வுங்கிறது ஏற்படும். அப்போ அந்த டவுன்ல இருக்கிற ஏகப்பட்ட எலிகள் நேத்து நைட் அந்த சூறாவளி வந்துச்சுல ஒரு குடவுன்ல, அந்த குடவுன்ல ஒண்ணு சேருது. ஆனா அப்படி ஈர்க்கப்பட்ட எல்லா எலிகளும் சம்திங் ஏதோ தக்காளி வெடிக்கிற மாதிரி அதே இடத்துல வெடிச்சு சாக, மைக்கோட அம்மா ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நீச்சலை போட்டு வெளியில வரும்போது பில்லிக்கு ரொம்ப நாளா தெரியுது அந்த அம்மா நம்மள ட்ரை பண்ண பாக்குதுன்னு. ஆகையால் பில்லியுமே அவங்களை அப்ரோச் பண்ணிட்டு இன்னைக்கு 8 மணிக்கு டின்னர் போகலாமான்னு கேட்கக்குள்ள அவங்களுக்கும் ஓகே மாதிரி தான் இருக்கு. எங்க பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு டஸ்கின் கேட்ட மாதிரியே பெரிய ஆண்டனாவெல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் டஸ்கின் ரொம்ப நேரமா அந்த சூசிங்கிற பொண்ணை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா எந்த ஒரு பதிலும் வரல. இதே டைம்ல நான்சி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கால் ஒன்று வரும். இந்த எலிகளை பத்தி சம்திங் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. எங்க பசங்களும் நைட் ஆகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து இருந்திருப்பாங்க. இருந்தாலும் டஸ்கின் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கான்டாக்ட் பண்ணல. ஆகைய லூகாஸும் மேக்ஸும் அங்க இருந்து கிளம்ப, ஈவன் வில்லுமே தலை எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறானா. போங்கடா போங்க அப்படிங்கிற மாதிரி டஸ்கின் தனியா நின்னுகிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு அந்த ரேடியோல ஏதோ சிக்னல் வருது. அந்த சூசிங்கிற பொண்ணு தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கான்னு நினைச்சா கிடையாது. ரேதர் அந்த ரஷ்யாவை சேர்ந்தவங்க சம்திங் ரேடியோல ஏதோ சிக்னல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இவன் பைபாஸ் பண்ணியிருக்கான். இங்க மைக்கோட அம்மாவுமே அன்னைக்கு நைட்டு பில்லி கூட டின்னர் போகிறதுக்காக மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பி வெளியில வரக்குள்ள அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கடைசி பிள்ளைய மார்ல சாட்சி வச்சு அங்க தூங்கிட்டு இருப்பாரா. சோ அதை பார்த்தோன்னே தப்பு பண்றோமோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருவங்களுக்கு. இங்க பில்லி மைக்கோட அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக கார்ல வேகமா வந்துகிட்டு இருப்பானா. எப்படி ரொமான்டிக்கா பேசலாங்கிற மாதிரிலாம் கன்னடியை பார்த்து அவன் பேசிட்டு இருக்கவே
சடனா ஏதோ ஒன்று அவன் கார்ல மோதிரும். அப்படியே காரை சறுக்கிட்டு போய் அந்த எலிகள் இருந்த குடோன் கிட்ட நிக்க, என்ன எலவுடா வந்து மோதிச்சுன்னு கடுப்புல பில்லி வெளியில வரும்போது சடனா ஏதோ வேர்கள் மாதிரி வந்து அப்படியே பில்லியை அந்த குடோனுக்குள்ள இழுத்துட்டு போகுது. கட் பண்ண அந்த பில்டிங்ல இருந்து அலறி அடிச்சுட்டு அவன் வெளியில ஓடி வரான். ஓடி வந்தவன் கார் எடுத்துட்டு நேரம் அங்க இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்துல போய் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு இருக்க, அப்போ சடனா அவன் இருக்கிற அந்த இடமே வந்து அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டா மாறுற மாதிரியும் ஏகப்பட்ட பேர் பில்லியை நோக்கி வர மாதிரியும் தெரியும். அதுல ஒரே ஒரு நபர் கிட்ட வரும்போது தான் அந்த ஒரு நபரும் பாக்குறதுக்கு அப்படியே அச்சசல் பில்லி மாதிரியே இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹாப்பரோட வீட்ல இருந்து 11 மைக்குக்கு கால் பண்றா. ஏன்னா டெய்லி வரவன் ஏன் இன்னைக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவளுக்கு. ஆனா ஆக்சுவலி மைக்கை நம்ம ஹாப்பர் வந்து மிரட்டி இருந்திருப்பாரு, இனிமேல் வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு. அதனால ஹாப்பரை பார்த்து பயந்துகிட்டு மைக் வந்து 11 கிட்ட பொய் சொல்லிட்டு இருப்பான். சாரி, எனக்கு என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியலன்னா. இதை கேட்கும் போது ஹாப்பருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஏன்னா அவர் போட்ட பிளான் தான். பிளஸ் கடந்த 6 மாசத்துல ஒரு நாள் கூட சந்திக்காம இருந்தவங்க இன்னைக்கு சந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷத்துல ஜாலியா இந்த விஷயத்த வில்லோட அம்மா இருக்கிறாங்களே அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. லைக் 2 பேரையும் பிரிக்கணும்னு கிடையாது, ஆனா இந்த ஏஜ்ல இவங்க கொஞ்சம் ஓவரா போறாங்க அப்படின்னு தான் அவங்களை விலக்கி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பாரா. அதுக்கப்புறம் ஹாப்பர் ஏதோ வேலை வந்துருச்சுன்னு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அவசரத்துல அங்க இருக்கிற சில மேக்னெட்ஸ் எல்லாம் தட்டி விட்டு போயிருவாரா. அதுக்கப்புறம் வில்லோட அம்மா தான் அந்த மேக்னெட்ஸை திருப்பி ஒட்ட வைக்கலாம்னு பார்க்கும்போது மேக்னெட்ஸ் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நான்சிக்கு நேற்று நைட்டு இந்த எலிகள் தொல்லைகள்லாம் இருக்குதுன்னு ஒரு கால் வந்திருக்குமா. அது என்னன்னு பாக்குறதுக்காக நான்சி ஜானத்தனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் அந்த டஸ்கின்ங்கிற பையன் நேரா நம்ம ஸ்டீவை போய் மீட் பண்ணிட்டு அமெரிக்காவோட ஒரு உண்மையான ஹீரோஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறையா அப்படின்னு கேட்பான். ஏன்னா நேற்று ஈவினிங்க்கு மேல ஏதோ ரஷ்யாக்காரங்களாம் பேசுற மாதிரி உனக்கு சிக்னல் கிடைச்சிருக்கும்ல, அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரானா. இன்னொரு பக்கம் மேக்ஸ் மீட் பண்றதுக்காக நம்ம 11 வந்திருப்பா. எதுக்குன்னா இப்போ மைக்கு என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது, அவன் இன்னைக்கு என்ன மீட் பண்றதுக்காக வரல, அவன் சொன்ன ரீசனுமே அவ்வளவு வேலிடாலாம் இல்லைன்னு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சா. இப்படி அவாய்ட் பண்ற ஒருத்தன் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அப்படியே அவனை அப்ரப்டா கட் பண்ணி விட்டுங்கிற மாதிரி மேக்ஸ் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். பேரலா மைக்குமே தன்னோட லௌகீக வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு. லெவனோட அப்பா மாதிரி ஹாப்பர் என்ன மிரட்டெல்லாம் செய்யறாரு, என்னையா பண்றதுன்னு லூகாஸ் கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அன்னைக்குமே மைக்கோட அம்மா பில்லியை மீட் பண்றதுக்காக ஸ்விம்மிங் பூல் வந்திருப்பாங்க. பில்லி தனியா ஒரு ரூம்குள்ள போறத பார்த்துட்டு இவங்களுமே பின்னாடி போய் சாரிடா நேத்து என்னால வர முடியல, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது பில்லிக்கு அவங்க என்ன பேச வராங்கன்னே புரியல. என்கிட்ட பேச வராதீங்க, தள்ளி நிலுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அவனால வெயில கூட சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும். இன்னொரு பக்கம் டஸ்கின் அவன் நேத்து கேட்ட அந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஸ்டீவுக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தா. ஆப்வியஸா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் என்னன்னு தெரியல, இருந்தாலும் அந்த ரெக்கார்டிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று ஓடிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு ஸ்டீவ் யோசிக்கும் போது அப்போ உள்ள வந்து அந்த ராபின் வேணும்னா உங்களுக்கு நான் அந்த லாங்குவேஜை டீகோட் பண்ணி கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஏன்னா அவங்க ரூம்குள்ள இருந்துட்டு பேசுறேன்னு சொல்லி கத்தி பேசிட்டு இருந்திருப்பானுங்க போல. பேசுறது எல்லாத்தையும் ராபினை ஒட்டு கேட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ராபினுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் தெரியுமாமா. அதுவே நான்சியும் ஜானத்தனும் அந்த எலியை பத்தி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்களாம். ஏதோ அவங்க வீட்டுல வச்சிருந்த உரங்கள் எல்லாத்தையுமே எலிகள் வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னும் அதுல ஒரு எலியை புடிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூண்ல காட்டுவாங்க. இங்க ஹாப்பர் மேயரோட ஆபீஸுக்கு வரும்போது அங்க முன்னாடி நின்னுக்கிட்டு ஏகப்பட்ட மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்கிற மாலை க்ளோஸ் பண்ண சொல்லி. இதை பத்தி தான் ஹாப்பர் மேயர் கிட்ட பேச வந்திருக்கும் போது மேயர் என்ன சொல்றாருன்னா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒண்ணு இவங்க இந்த போராட்டத்தை பண்ணல தானே அப்படின்னு எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போக சொல்லுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹாப்பர் தலை இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வர டைம்ல நீ மக்களோட கோரிக்கை நிறைவேற்றாம உனக்கு ஏத்த மாதிரி மக்களை நீ வளர்ச்சிட்டீங்கன்னா வேலைக்காகன்னு சொன்னாலும் எலெக்ஷனை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இவங்களை அடிச்சு பத்தி விடுற வழியை பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அதுவே மேக்ஸ் 11 அந்த மாலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. சோ எந்நேரம் நீ மைக் கூட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மத்தவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்ல, நீ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, நீ என்ன பண்ணணும்னு மத்தவங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி அவளோட ஃப்ரீடம் பத்தி எல்லாம் டீச் பண்ணிட்டு இருப்பாளாம். இங்க ஜானத்தன் அந்த பாட்டிமா பிடிச்சி வச்சிருந்த எலியை வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த எலி ஒரு மாதிரி படுத்துட்டு அதுக்கு உடம்புல ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஆஹா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஜானத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நான்சி ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாடான்னு சொல்லி ஜானத்தன் அங்க இருந்து கூட்டிட்டு போக அப்ப அந்த எலிங்கிறது டக்குன்னு வெடிச்சு லைக் ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி ஆனதுக்கு அப்புறமே அது நகர ஆரம்பிக்குது. இங்க ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற பில்லிக்கு திருப்பியும் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அவன மாதிரியே இன்னொரு ஒரு பில்லியை மீட் பண்ணான்ல, அந்த விஷயம்லாம் ஒரு கனவு மாதிரி வந்து கண் விழிக்கிறான். அவன் கைகள்லாம் பயங்கர காயப்பட்ட மாதிரி இருக்க, தனக்கு என்ன ஆகுதுன்னே புரியாம பாத்ரூம்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கும் போது இவன் அலறல் சத்தம் கேட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல வேலை பார்க்குற இன்னொரு ஒரு பொண்ணு பில்லிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வர. இங்க மால்ல மேக்ஸும் 11 ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அதே மால்ல எப்படியாவது 11 கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைக்குமே லூகாஸை கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த மால்ல இருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ மேக்ஸையும் 11ஐயும் பாக்குறாங்களா. தன்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உன்னை பார்க்க இன்னைக்கு வர முடியாதுங்கிற மாதிரி மைக் சொல்லியிருந்திருப்பான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்,
பொய் சொல்லிந்திருக்கியாடா பாடி சோடா, இனிமேல் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு திட்டிட்டு வந்துருவா. மேக்ஸ் தான் லெவனுக்கு இப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கா போல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா எதுக்கு பிரேக்கப்புங்கிற மாதிரி மைக்கு பேனு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா லெவனோட கேரக்டர் இது கிடையாது. அன்னைக்கு நைட்டு ஹாப்பர் நம்ம வில்லோட அம்மாவை டின்னருக்காக கூப்பிட்டு வந்துருப்பாரா. ஆகையால் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தா வில்லோட அம்மா பசங்களோட சயின்ஸ் வாத்தியா இருக்கிறாருல, அவரை போய் மீட் பண்ணிட்டு இப்படி மேக்னெட்லாம் ஏன் ஒட்ட மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது தலைவன் தான் ஒரு பெரிய சயின்ஸ் ஃப்ரீக் ஆச்சு, அதனால அந்த இடத்துல லைக் எலக்ட்ரிசிட்டியில வச்சு லைவ் டெமோலாம் பண்ணி காட்டுறாரா. இது சின்ன லெவல்ல ஓகே, ஆனா நான் வேலை பார்க்குற கடையில் எங்க வீட்டில் கூட மேக்னெட்ஸ்லாம் ஒட்ட மாட்டேங்குதுன்னு கேட்கக்குள்ள மொத்த டவுன்லையுமே இப்படி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு அதிகமான கரண்ட்டும் அதிகமான காசுமே செலவாகும். ஆனா அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்குதுன்னு சொல்லுவாரா. அதுவே மால்ல ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகும்போது தான் அந்த ரஷ்யன் லாங்குவேஜ்ல என்ன இருந்துச்சுங்கிற விஷயத்த ராபின் டீகோட் பண்ணிடுறா. ஆனா அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலும் சம்திங் ஏதோ ஒரு புது மாதிரி இருக்கு. அருமாடா, வேற லாங்குவேஜ்ல இருந்து நம்ம லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா நம்ம லாங்குவேஜ்ல என்ன இருக்குன்னு புரிய மாட்டேங்குதுன்னு ஒருவேளை ஒரு ஸ்பை கூட இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஸ்டீவ் அங்க இருக்கிற ஒரு குதிரை பொம்மையில காசு போடக்குள்ள அந்த குதிரை பொம்மைங்கிறது ஒரு விதமான சத்தத்தோட மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு மியூசிக் தான் பார்த்தா அந்த ரேடியோலயுமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. மேபி இந்த கோடுங்கிறது ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கலாம், ஆனா ரஷ்யால இருந்து வராம இங்கிருந்து போயிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பில்லி அந்த குடோனுக்கு வந்திருப்பான். கூடவே அந்த ஸ்விம்மிங் பூல்ல வேலை பார்க்குற புள்ளையுமே தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த புள்ளைய கொண்டு போய் குடோனுக்குள்ள வைக்கும் போது இருட்டுல இருந்து ஒரு பெரிய கிரீச்சருங்கிறது வெளியில வருது. இன்னொரு பக்கம் மேக்ஸ் லெவனோட வீட்டுக்கு வந்திருப்பா. சோ மைக்கு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு 2 பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆகையால் லெவனோட பவரை பயன்படுத்தி மைக் என்ன பண்றான் அப்படின்னு போய் பார்க்கும்போது மைக்கும் லூகாஸ் தான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எந்த எமோஷனல் ஸ்பீஷிஸா இருக்கிறானுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டு லெவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹாப்பர் திருப்பி வீட்டுக்கு வரும்போது டின்னருக்கு வில்லோட அம்மா வரலன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் இப்போ மேக்ஸ் தான் லெவன் கூட இங்க வீட்டுல இருக்கிறா, மைக் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆஹா, 2 பேரும் எப்படியோ பிரிச்சிட்டோம், சக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஜாலியா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் மேக்ஸும் லெவனுமே மறுபடியும் சில பேர் தெரிஞ்சவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலான்ட்டு பாட்டில வச்சு ஸ்பின் பண்ணி பார்க்கக்குள்ள நம்ம பில்லியோட பேருங்கிறது வருது. சரின்னு லெவன் பில்லியை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள பில்லி ஏதோ இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இருக்குதுன்னு அவளுக்கு தெரியுது. இருந்தாலும் அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த குடோன்ல இருக்கிற பில்லியோட கண்ணுக்குமே லெவன் அங்க வந்து நிக்கிற மாதிரி கொஞ்சம் மங்கலான சில விஷுவல்ஸ்லாம் வருது. அடுத்த நாள் காலையில ஹாப்பர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ வில்லோட அம்மா அங்க வராங்க. வில்லோட அம்மா மேல ஹாப்பர் கடுப்புல இருக்கிறாரு. நேத்து நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு. இருந்தாலும் அவங்க சில மேக்னெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க ஃப்ரிட்ஜ்ல ஒட்ட வச்சு காட்டுவாங்களா. பாத்தியா, எதுவுமே ஒட்டல. இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. சம்திங் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது இருக்கு. நேத்து நைட்டு நம்ம பசங்களோட டீச்சர் இருக்கிறாருல, அவர்கிட்ட தான் போய் இதை பத்திலாம் நான் கேட்டேன்னு சொல்லக்குள்ள, ஓ நேத்து நைட்டு என் கூட டின்னர் வராம நேத்து நைட்டு நீ அவன் கூட தான் இருந்திருக்கே அப்படின்னு மறுபடியும் ஹாப்பர் காண்டாக, அட லூசு பையலே, நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்னடா பேசிட்டு இருக்கிறங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த டீச்சர் நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாரு போல. இதனால தான் மேபி இப்படி மேக்னெட்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிருக்கலாம்னு. ஆகையால் இதுக்கும் அந்த லெபார்டரிக்கு சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம அங்க போய் தான் ஆகணும். ப்ளீஸ் நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு உண்மையாலுமே லெவனை வச்சு நீங்க அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணீங்களான்னு நம்ம செக் பண்ணி ஆகணும்னு சொல்லக்குள்ள பொறுக்குதுல வெறுப்பா இல்ல. இருந்தாலும் ஃபைன், ஈவினிங் பார்க்கலாம்னு சொல்றாரு. அதுவே இந்த மேக்ஸ் புல்லா நம்ம லெவனை கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்திருப்பா. ஏன்னா நேத்து நைட்டு லெவன் பில்லியை கான்டாக்ட் பண்ணும்போது அவ கூட இருந்த ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்கும். ஆகையால் சந்தேகிக்கிறபடி வீட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பில்லி இல்லாத நேரத்துல அவன் ரூமை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே மால்ல டஸ்கின் நம்ம ஸ்டீவ் கூட சேர்ந்துக்கிட்டு இங்க ஏதாவது ரஷ்யன் ஏஜென்ட்ஸ் கீது இருப்பாங்களான்னு புல்லுக்கு பின்னாடி உட்காந்து பைனாகுலர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. மைக்கோட வீட்டுல மைக்கு, லூகாஸ் அப்புறம் வில்லுன்னு சொல்லி 3 பேர் கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மைக்கும் லூகாஸும் பெருசா அந்த கேம்ல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்காது. சும்மா நம்ம வில்லுக்காக தான் விளையாண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சர்ரா நீங்க உங்களோட டோலிகளை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு வில் அங்கிருந்து கிளம்பி வரக்குள்ள மைக்கோ பின்னாடியே வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றான். டே என்னடா, நம்ம தான் பெரிய பசங்கள் ஆயிட்டு இருக்கிறோம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல சாதாரண விஷயம் தானே, பிளஸ் என்ன கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து என்ன கேம் ஆடிட்டு இருக்க போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படிதான் நினைச்சேன்னு சொல்லிட்டு வில் அங்கிருந்து கிளம்புவான். பில்லியோட ரூம்ல இருந்து லெவனும் மேக்ஸும் ஒரு பேக் நெட்டு இருந்திருப்பாங்களா. அந்த பேகை பில்லி வேலை செய்யற அங்க ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மத்த பசங்க கிட்ட போய் அந்த பேகை காட்டும் போது அதுவா அது ஹெதருங்கிற ஒரு பொண்ணோடது, வேணும்னா கொடுங்க பேகை நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு கேட்கக்குள்ள இல்ல நாங்களே கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் போர்ட்ல அந்த ஹெதருங்கிற பொண்ணு ஏதோ சாதனைகள்லாம் பண்ணானா போட்டோ ஒட்டி வச்சிருந்திருப்பாங்களா. போட்டோ இருந்தாலே ஒரு நபரை நம்ம 11 கான்டாக்ட் பண்ண முடியும்ல. ஆகையால் அந்த ஹெதருங்கிற பொண்ணை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது அவ ஏதோ ஒரு
பாட்டப்ல ஐஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள இருக்கிற மாதிரியும் சடனா அப்படியே எந்திரிச்சவ என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு லைக் எங்கேயோ போற மாதிரியான ஒரு விஷுவல்லாம் வந்துட்டு லெவன் கண் விழிக்கிறா. இங்க ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் அந்த லெபார்டரிக்குள்ள போயிருந்திருப்பாங்க. அங்க ஆளுங்களா இருக்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் சிசிடிவி கேமரால இவங்க போறது எல்லாத்தையும் யாரும் நோட் பண்ற மாதிரி இருக்கு. பேரலெல்லாம் மால்ல நம்ம ராபின் புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு டெலிவரி வந்திருக்கும். ஆனா அந்த டெலிவரி மேக் பண்ண அந்த ஒரு பர்சனோட சொக்கால இருக்கிற அந்த லோகோவை பார்த்தோன்னே அந்த ரஷ்யன் கோட்ல சம்திங் ஏதோ ஒரு புதிர் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த புதிர்கள் மேபி இந்த மால்ல இருக்கிற கடைகளை வச்சுதான் அந்த புதிரை உருவாக்கி இருந்திருக்காங்களா என்னன்னு அதை கம்ப்ளீட்டா கிராக் பண்றா. ஹாப்பருமே வில்லோட அம்மா அந்த லெபார்டரிக்கு அடியில வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இதோ பார்த்தையா என் கண்ணு முன்னாடியே தான் லெவன் இந்த இடத்துல இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ண அப்படிங்கறதெல்லாம் காட்டக்குள்ள அப்போ எங்க இருந்துதான் இந்த பிரச்சனை வருதுன்னு வில்லோட அம்மாவுக்கு புரியாம இருக்கும்போது அப்போ அங்க யாரோ வர மாதிரி இருக்கும். உடனே ஹாப்பரும் அவரோட கன்னை லோட் பண்ணிட்டு மெதுவா ஃபாலோ பண்ண இங்க மைக்கும் லூகாஸும் வில்ல சமாதானப்படுத்துறதுக்காக வில்லோட வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. ஆனா வில் அவன் காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹைட் அவுட் மாதிரி உருவாக்கி இருந்திருப்பான்ல. அங்க போயிட்டு கொஞ்சம் காமிக் பிடிச்சு ரிலாக்ஸ் ஆகலான்னு இருந்தா அவனால ரிலாக்ஸ் ஆகவே முடியல. அவனால லைக் தெளிவா யோசிக்கவே முடியல. அப்போ இவ்வளவு நாளா ஒன்னா இருந்தா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போயிடுச்சோ, பசங்க 2 பேரும் பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னா பிஸி ஆயிட்டாங்க, ஒரு 2-3 நாளா டஸ்கினையும் ஆளக்கானோம் பேசக்கூட இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த ஹைடோட்டையும் அவன் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்க இங்க நான்சியும் ஜானத்தனும் அந்த எலித்தோலை தாங்க முடியல ஒரு லேடி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பாங்க. அந்த லேடி ஒரு எலியை பிடிச்சி வச்சிருந்தாங்களா, அதை கொண்டு போய் லேப்ல கொடுத்து அதுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு விசாரிக்கலான்ட்டு இருந்தாலும் அந்த லேடி கதவு நீக்கலன்னு இவங்களே போயிருந்திருப்பாங்களா. போய் பார்த்தா அதிர்ச்சி. ஏன்னா அந்த கிளவி அங்க இருக்கிற உரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாயில அமுக்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு மால்ல இருக்கிற சில கடைகளுக்கு டெலிவரி எல்லாம் வந்திருக்குமா. ஆனா அந்த டெலிவரி பண்ற நபர்கள் கையில செக்யூரிட்டிக்காக கன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்க. கடைக்கு டெலிவரி பண்றவரும் எதுக்குள்ள கன் வச்சிருக்க போறான்னு கண்டிப்பா இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க டஸ்கின், ஸ்டீவன், ராபின் 3 பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இங்க ஹாப்பரும் லேப்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பார்ல. அங்க எவனோ ஒருத்தன் ஹாப்பர் அடிச்சு போட வில்லோட அம்மாவும் ஹாப்பர் அடிச்சு போட்டுருக்கிறத பார்த்துட்டு யாரான்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா ஏதோ ஒரு நபர் பைக்ல அங்க இருந்து எஸ் ஆகுறான். இங்க மேக்ஸும் வில்லும் எப்படியோ அந்த ஹெதரோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க வராங்களா. அங்க வரும்போது ஆல்ரெடி பில்லி தான் அந்த ஹெதரோட பேரண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பிளஸ் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மேக்ஸ் கிட்ட வந்து முறைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி ஹெதரை இவன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு ஹெதரை பார்க்கணும்னு சொல்லக்குள்ள அந்த ஹெதருங்கிற பொண்ணு வர அவன் நார்மலா தான் இருக்கிறாளா. இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இன்னைக்கு வேலைக்கு வரலையா, அதனால தான் என்னன்னு கேட்டு வரலான்னு வந்தோன்ட்டு அப்புறம் மேக்ஸும் லெவனும் அங்க இருந்து கிளம்பும் போது அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறத பார்க்கும்போது தான் பில்லிக்கும் லெவன் தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணாங்கிற விஷயமே விஷுவலா வருது. அடிஷனலா பில்லியோட விழிகள்ல சில மாற்றங்கள்ல ஏற்பட காட்டுக்குள்ள இருக்கிற வில்லுக்குமே சம்திங் உடம்பு வந்து ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிக்குது. அப்போ வில்ல தேடிட்டு மைக்கேல் லூகாஸும் வருவாங்களா. அவங்கள பார்த்த உடனே அவன் திருப்பி வந்துட்டாங்கிற விஷயத்த வில் சொல்ல இங்க பில்லி ஹெதரோட பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது அப்போ ஹெதரோட அம்மாவுக்கு ஏதோ மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு வந்தீங்க. மயங்கி கீழே விழுவாங்களா. உடனே ஹெதரோட அப்பாவும் என்னாச்சுன்னு பார்க்க வரும்போது பின்னாடியே வந்த ஹெதர் அவங்க அப்பாவோட மண்டையில பாட்டில வச்சு அடிச்சுட்டு கூடவே ஒரு கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து கலந்து அவங்க அப்பாவோட முகத்திலையும் வைக்கிறா. நான்சியும் ஜானத்தனும் அந்த வயசான கிழவியை பார்க்க போகும்போது அந்த கிழவி வீட்டுல இருக்கிற உரங்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லி என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுவே அந்த குடோன்ல ஹெதரோட அம்மா அப்பாவையும் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. இருட்டுல இருந்து ஒரு விதமான கிரீச்சர் வருது. அந்த கிரீச்சர் வேற எதுவும் கிடையாது. போன சீசன்ல வில் அந்த ஷேடோ மான்ஸ்டரை பாக்குறேன்னு சொன்னால அந்த ஷேடோ மான்ஸ்டர் இப்போ ஒரு உருவத்தோட வந்திருக்கு. ஏற்கனவே பில்லியையும் ஹெதரையும் டேக் ஓவர் பண்ணுச்சு. அதே மாதிரி இப்போ ஹெதரோட பேரண்ட்ஸையுமே அதை டேக் ஓவர் பண்ணுது. எப்படி செகண்ட் சீசன்ல வில்லோட உடம்புக்குள்ள அந்த ஷேடோ மான்ஸ்டர் வாழ்ந்துச்சோ அதே மாதிரி இப்ப நிறைய பேரோட உடம்புல வாழுது. அடுத்த நாள் காலையில நேத்து வாங்கின அடியில இருந்து ஹாப்பர் இப்பதான் கண் விழிக்கிறாரு. நேத்து உங்களை அடிச்சுட்டு போனவன் அவனோட வண்டி நம்பரை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வில்லோட அம்மா சொன்னா. வண்டி நம்பர்ல ஈஸியா ஃபோர்ஜரி பண்ணிடலாமா, எந்த கார்ல வந்தாங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லக்குள்ள கார் கிடையாது அது பைக்னு சொல்லும் போது பைக் அப்படின்னா ஒருத்தங்கிட்ட விசாரிச்சா டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜானத்தனும் நான்சியும் நேத்து நைட் இவங்க ஒரு கிழவியோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்கல்ல. அந்த எலியை பத்தின ஒரு நியூஸை நாமளே செப்பரேட்டா தனியா எடுத்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல தான் போயிருந்திருப்பாங்க. ஆனா அதை ஆர்டிகிளா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நான்சியோட பாஸா இருக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஓனருமே சொல்லியிருந்திருப்பாப்ல. ஆனா இந்த நியூஸ் பேப்பர் ஓனர் இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹெதரோட அப்பா தான். ஒரு வேலிடான ரீசனே இல்லாம ஜானத்தன் அண்ட் நான்சி 2 பேரையுமே வேலையை விட்டு தூக்குறாப்லையா. எப்பவும் போல இல்லாம இந்த ஆள் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றானே அப்படின்னு நான்சிக்கு புரியுது. இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த ஷேடோ மான்ஸ்டர் இருக்குங்கிற
இருக்குங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. நேத்து நைட் அந்த ஷேடோ மான்ஸ்டர் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு வில் சொல்லியிருப்பான்ல. ஆகையால இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக மைக்கோட வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களும் டஸ்கினை தவிர எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. வில்லுக்குமே இதோட 3 தடவை அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரியான உணர்வுங்கிறது ஏற்பட்டதாகவும் அந்த நேரங்கள்ல அந்த ஷேடோ மான்ஸ்டர் சம்திங் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்குதுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு லெவனும் நான் தான் ஏற்கனவே அந்த கேட்டை மூடிட்டேன்னு சொல்லுவாளா. இல்ல நீ கேட்டை மூடிட்டதான் நான் இல்லைன்னு சொல்லவில்ல. ஆனா மேபி அந்த ஷேடோ மான்ஸ்டர் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகாம இருந்திருந்தா இதே வேர்ல்டுல இருக்குதுன்னா கண்டிப்பா அது வேற ஒருத்தரோட பாடியை ஹோஸ்டா எடுத்திருந்திருக்கும். அந்த வேற ஒருத்தர் யாருங்கிறத தான் கண்டுபிடிச்சாகணும். பேரலா ஹாப்பர் அந்த பைக் காரனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நேரா ஊரோட மேயரை போய் மீட் பண்ணுவான். ஏன்னா அன்னைக்கு அந்த மாலை க்ளோஸ் பண்ண சொல்லி போராட்டம் நடந்திருக்கும்ல. அப்போ மேயரை பார்க்க வரும்போது அங்க ஒருத்தன் ஹெல்மெட் எடுத்துட்டு தன்னை கிராஸ் பண்றத ஹாப்பர் கவனிச்சிருந்திருப்பாரு. அவனை பத்தி மேயர்கிட்ட கேட்டா மேயரை எடுத்தோன்னே அதை மலுப்பருக்காக தான் முயற்சி பண்ணுவானா. சரி பேசினா வேலைக்காகாதுன்னு அவன் மூக்க உடைச்சு அவன் விரல கொண்டு போய் அங்க இருக்கிற சிகரெட் கட்டர்ல வச்சு விரல வெட்டலான்னு போகக்குள்ள சரி சரி சொல்றேன் அப்படின்னு மேயருமே வந்து சரண்டர் ஆயிரும். ஸோ மேட்டர் என்னன்னு பார்த்தா இந்த டவுனை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இந்த டவுனை சுத்தி இருக்கிற நிறைய லேண்டை வித்துருக்கான். லேண்டோட ஓனர்ஸ் கொடுக்க மறுத்தாலுமே சம்திங் இந்த மேயர் அவன் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணியிருக்கான் போல. இதெல்லாம் கேட்ட ஹாப்பருமே அப்படின்னா உடனே அந்த லேண்டை சேல் பண்ணக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுறா அப்படின்னு அந்த மேயர் தரத்தனை இழுத்துட்டு போக இப்போ வேலை போயிருச்சுல. நான்சியும் ஜானத்தனும் திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நான்சி புலம்பிக்கிட்டே இருப்பா. ஒரு நல்ல ஆர்டிக்கலை ப்ரிப்பேர் பண்றதுக்காக ட்ரை பண்ணா நம்மளே அமுச்சு விட்டாங்க அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருந்தா. வேலை போயிருச்சுங்கிற மாதிரி ஜானத்தன் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு இந்த வேலைங்கிறது ரொம்பவே முக்கியம். நான்சிக்கு இந்த ஆர்டிக்கலை பண்ண முடியலங்கிறது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி. ஆனா அதுவே நம்ம ஜானத்தனுக்கு இது வாழ்வாதாரம். சோத்திலே அப்படி கை வச்சுட்டியாமா அப்படிங்கிற மாதிரி ஜானத்தன் புலம்னா நான்சியால அதை புரிஞ்சுக்க முடியல. ஓ அப்படின்னா அவங்கள மாதிரியே உனக்குமே நான் வளர்றதுங்கிறது பிடிக்கலையா என்னன்னு சொல்லிட்டு லைக் ஒரு மனக்கசப்பு வர மாதிரி பேசிடுறா. ஒரு பக்கம் ஸ்விம்மிங் பூல நம்ம பசங்க எல்லாரும் பில்லியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த 11 பிள்ளைக்கு பில்லி மேலதான் சந்தேகமா இருக்குது. அவ தான் ஏதாவது வேலை இது பார்த்துருப்பாளோன்னு. ஆகையால் அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஸ்டீம் பாத் எடுக்கிற மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பில்லியை போட்டுட்டு மொத்தமா ஹீட் பண்ணி விட்டுருவோம். இன் சம் கேசஸ் அவனுக்குள்ள அந்த மான்ஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வெளியில வந்துடும் அப்படின்னு ஒரு பிளான் போட ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் மேயரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. எங்கெங்க இருந்து அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அங்க இருக்கிற ஊரோட மேப்பையும் கவனிக்க இவங்க லேண்டை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய பவர் ஸ்டேஷனுமே இருக்குது. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பசங்க எல்லாரும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது பவர் கட்டுங்கிறது ஏற்பட்டிருந்திருக்குல்ல இந்த ஊர் முழுக்க. அப்ப இருந்ததா இந்த மேக்னன்ஸ் ஹோட்டலுங்கிற மாதிரியான இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க நான்சி அவங்க அம்மா கிட்ட வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கவர் ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். அதுலதான் வேலை போச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் புலம்பி தள்ளக்குள்ள அதுக்கு அவங்க அம்மாவுமே இன் சம் கேசஸ் நீ பண்றது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா மத்தவங்களோட அப்ரூவல்லாம் எதிர்பார்க்காத நீ தொடர்ந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவே மால்ல நேத்து நைட்டு சில டெலிவரியில வந்திருக்கும்ல அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரூம்ல இருக்கும். ஆனா அந்த ரூமுக்கு இவங்களால டைரக்டா போக முடியாத காரணத்தால ஒரு வென்டிலேட்டர் வழியா போகலான்னு இருக்க. இருந்தாலும் வென்டிலேட்டர் ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் ஆளு வேணுமேனு யோசிக்கும் போதுதான் நம்ம லூகாஸோட தங்கச்சி வந்து கையில சிக்கிறா. சோ அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணி அந்த வென்டிலேட்டர் வழியே உள்ள போய் அவளுமே சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கான டோரையுமே நீக்கி விடுறா. அதுவே ஸ்விம்மிங் பூல்ல நைட் டைம்ல ஆளுங்கெல்லாம் கம்மியா இருக்கும் போது பில்லியை எப்படியோ ட்ரிக் பண்ணி அந்த ஸ்டீம் பாத் இருக்கிற ரூம்குள்ள போட்டு ரூமை ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஓபன் பண்ணிட்டு இவங்களுமே அந்த பொட்டிகள்ல என்ன இருக்குடான்னு போய் பார்த்தா சம்திங் அது ஏதோ பச்சை கலர்ல ஒரு லிக்விட் மாதிரி சிலிண்டர் அடிக்க வச்சிருக்கானுங்க. என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது சடனா அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ங்கிறது ஒரு லிஃப்ட் மாதிரி ஆக்ட் ஆகி அப்படியே கீழே போகுது. பில்லியை அந்த ஸ்டீம் பாத்துல அடைச்சு வச்சிருந்திருப்பாங்களா. இருந்தாலும் அவங்க இருக்கிற ஒரு டைல்ஸ் பீஸை வச்சு அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சு கதவு நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. லூகாஸ் அவனோட உண்டிகோல வச்சு பில்லியை அடிக்கிறான். பட் உள்ள விழுந்த பில்லி அவனோட உடம்புல அப்படியே லைக் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது கருப்பு கருப்பா. இதே டைம்ல தான் பேரலா நான்சியுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்க அந்த கிளவியை பார்க்க போயிருந்திருப்பாளா. அந்த கிளவியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டிக்கலுக்காக நான்சி காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிளவியோட பாடியுமே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். இங்க பில்லி அந்த ஸ்டீம் பாத்ல இருந்து கதவை உடைச்சிட்டு வந்தவன் அங்க இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா எப்படியோ 11 அவரோட பவரை யூஸ் பண்ணி பில்லியை அப்படியே வெளியில செவுரை உடைச்சிட்டு அந்த பக்கம் தூக்கி போடும்போது அவ்வளவுதான் வெளியில போன பில்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அப்படி எஸ்கேப் பண்ணவன் நேரா அந்த குடவுன்ல ஹெதரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் காட்டுறாங்க இந்த ஊருக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட பேரை அந்த ஷேடோ மான்ஸ்டர் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்திருக்கு. ஸ்டீவ், ராபின், டஸ்கின் அப்புறம் லூகாஸோட தங்கச்சின்னு சொல்லி 3 பேர் அந்த லிஃப்ட்ல
ஷாக்குல கீழே போயிருந்திருப்பாங்கல்ல. வெளியில போகலான்னு பார்த்தா டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. சரின்ட்டு மேல இருக்கிற ஒரு ஓப்பனிங் வழியா ஏறி மேல போயிடலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு கீழே இறங்கி இருப்பாங்க போல. அதுவே வில்லோட அம்மாவும் ஹாப்பரும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின ஒருத்தன் அப்படின்னு சொல்லி மேயர்ட்ட அட்ரஸ் கேட்டு வந்திருப்பாங்கல்ல. அவன் இடத்துக்கு வரக்குள்ள யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற பெட்டுக்கடியில இருந்து சத்தம் வர பெட்டை தூக்குனா கீழே பேஸ்மெண்ட் மாதிரி ஒண்ணு போகுது. அங்க போய் பார்க்கும்போது அங்க ரஷ்யன்ஸை சேர்ந்த 2 சயின்டிஸ்ட் இருப்பாங்களா. அதே நேரத்துல தான் ஹாப்பரை பைக்ல வந்து ஒருத்தன் அடிச்சிருப்பான்ல, அவனும் அங்க வரான். அவனை நம்ம கிரிகோரின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கிரிகோரிங்கிறவன் உள்ள வரும்போது அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனை ஹேண்ட் கஃபை வச்சு யாரோ கட்டி வச்ச மாதிரி இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்க ஹாப்பர் கிரிகோரியோட தலையில கன் வைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன சண்டைங்கிறது ஏற்பட தெரியாம கன்னுங்கிறது வில்லோட அம்மா கிட்ட வந்து விழுக அவங்க ஹாப்பர் கிட்ட தூக்கி போறேன்னு அந்த கிரிகோரி கிட்ட தூக்கி போட்டுருவாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த ரஷ்யன்ல பேசிட்டு இருந்த ஒரே ஒரு சயின்டிஸ்ட மட்டும் இவங்க கூட கூப்பிட்டுக்கிட்டு காரை எடுத்துட்டு ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் அந்த சயின்டிஸ்ட கூட்டம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில நான்சி ஜானத்தனுக்கு கால் பண்ணி வில் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த வயசான கிழவி ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றதை பார்த்து இருந்திருப்பாள்ல. அதே மாதிரியான ஒரு பிஹேவியர் வில்லோட உடம்புல இருந்துமே அந்த ஷேடோ மான்ஸ்டரை போக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது வில்லோட உடம்பு அப்படிதானே ரியாக்ட் ஆயிருந்திருக்கும். அதனால தான் கேட்டிருந்திருப்பாளா. அதுவே ஹாப்பர் வில்லோட அம்மா அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்னு சொல்லி 3 பேர் வந்திருப்பாங்களா. இவங்க வந்து காருங்கிறது ரிப்பேர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேற ரஷ்யா மொழியில தான் பேசுறான். வேற வழி இல்லை, நம்ம போய் அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போன சீசன்ல பார்பராவோட கொலையை பத்தி வெளியில கொண்டு வரக்காக உதவி பண்ணான்ல, அதே ரிப்போர்ட்டரை தான் இவங்க இப்படி அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்றதுக்காக வேற ஒரு சிட்டிக்கு போறாங்கிற விஷயத்த லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹாப்பரை கான்டாக்ட் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கிறாளா. பசங்க கிட்ட எல்லாம் சொல்றா. உடனே மைக் தான் பசங்க கிட்ட ஹாப்பர் இப்போதைக்கு இங்க இல்லைன்னா இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம தான் தனியா எடுத்து பண்ணி ஆகணும். கமான், அந்த ஷேடோ மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கான வழிங்கிறது லெவன் கிட்ட இருக்கும். இப்போதைக்கு பில்லியை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கவே அப்ப யாரோ பேஸ்மெண்டோட கதவை தட்டுவாங்க. அது நான்சியும் ஜானத்தனா தான் இருக்கும். வில் மைக்கோட வீட்டுல இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜானத்தன் வந்திருக்கான். இங்க லிஃப்ட்ல நம்ம பசங்க எல்லாம் மாட்டி இருந்திருப்பாங்கல்ல. அப்போ யாரும் அந்த லிஃப்ட்ல இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்கு வராங்களா. சத்தம் கேட்டோடனே லிஃப்டோட மேல இவங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா சத்தம் போடாம வெயிட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து கிளம்பினோடனே இப்போ லிஃப்ட் ஓபன் ஆயிருக்கும்ல. சோ அதுக்கு நடுவுல க்ளோஸ் ஆகாத மாதிரி இவங்க கையில வச்சிருந்திருக்க ஒரு சிலிண்டர் கொண்டு போய் அப்படியே முட்டு கொடுத்துட்டு எப்படியோ அதுல இருந்து வெளியில வர. இருந்தாலும் லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது அந்த சிலிண்டருங்கிறது அப்படியே உடஞ்சு அதுல இருக்கிற லிக்விட் வெளியில வருது. ஆசிட் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறது ஒரே வழி, வாங்க நடப்போம் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க பசங்க எல்லாரும் இப்ப என்ன நடக்குங்கிற விஷயத்த நான்சி கிட்டையும் ஜானத்தன் கிட்டையும் சொல்லும் போது அப்படின்னா பில்லி மாதிரியே நிறைய பேர் அந்த ஷேடோ மான்ஸ்டரால பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களுக்கு புரிய வருது. ஆனா ஒரு டைம் பில்லிய நம்ம லெவன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பில்லி அந்த ஹெதர்ங்கிற பொண்ணை என்னமோ பண்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இந்த விஷயத்த நான்சி கிட்ட சொல்லும் போது ஹெதர் அப்படின்னா ஹெதரோட அப்பா தானே நம்ம பாஸ், மேபி நம்ம பாஸுமே அஃபெக்ட் ஆயிருப்பாரோன்னு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் ஒரு பெட்ரோல் பங்க பாக்குறாங்க. அங்க இருக்கிற கடையில அப்படியே கொஞ்சம் வயிறு நப்பருக்கு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு கூடவே இவங்க கிட்ட கார் வேற இல்லையா, ஆகையால் அங்க முன்னாடி இருக்கிற ஒரு கார் ஆட்டையை போட்டு கிளம்பிடுறாங்க. இங்க அண்டர் கிரவுண்ட்ல இவங்க 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரஷ்யன்ஸுக்கு நம்ம ஹாக்கின்ஸ் டவுன்ல என்னடா வேலை அப்படின்னு ஸ்டீவ் டவுட் கேட்க அதுக்கு டஸ்கின் தான் குசு குசுன்னு காதுல மேபி அப்சைட் டவுன் வேர்ல்ட பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லுவான். ஏன் குசு குசுன்னு சொல்றானா, ஆப்வியஸா நம்ம ராபினுக்கும் அந்த குட்டி பாப்பாக்கும் தெரியாதுல்ல. அப்போ இவங்க கையில வச்சிருந்திருக்க ரேடியோல ஏதோ ரஷ்யன்ஸ் எல்லாம் பேசிக்கிற மாதிரி கேக்குது. பேரலா இங்க நான்சி, மைக்கு, லூகாஸ் இவங்க எல்லாருமே அந்த ஹெதர்ங்கிற பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்களா. உள்ள போய் பார்த்தா அந்த இடமே பயங்கர கலவரமா இருக்கும். கீழே சில ரத்த கரைகள்லாம் இருக்க ஒருவேளை பில்லிக்கு இது இவங்களை அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பானு ஒரு கேள்வி வருது. இழுத்துட்டு போயிருப்பானா எங்க இழுத்துட்டு போயிருக்கணும். நிறைய பேரோட உடம்புல அந்த ஷேடோ மான்ஸ்டர் இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுதான் அந்த மான்ஸ்டர்ங்கிறது ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த பர்டிகுலர் இடம் என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்பதான் மைக் ஒரு ஐடியா கொடுக்குறான். நான்சி அந்த வயசான கிழவிய ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணிருப்பாள்ல. அப்ப அந்த கிழவி ஒரு மாதிரி உருமாறும் போது என்ன விடுங்க நான் போகணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கும். சோ மேபி அந்த கிழவியை நம்ம விட்டா அது ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடம் தான் நம்ம தேடுற இடமா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பான். ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்களா. அந்த ரிப்போர்ட்டருக்கும் ரஷ்யன் தெரியும் போல. சோ அதனால தான் அவன்கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அதுவே இங்க அண்டர் கிரவுண்ட்ல பசங்க 4 பேரும் நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டியே வந்து கட்டி வச்சிருக்கானுங்க. இதோட பூமி கடையில் எவ்வளவு பெருசா ஒன்று இருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு அங்க இருக்கிற யாரோட கண்ணிலேயே படாம நைஸா இங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள போனா அந்த ரூம்ல ஒரு சோல்ஜர் இருக்கிறான். வேற வழி இல்லாம ஸ்டீவ் தான் உள்ள இறங்கி அந்த சோல்ஜரை அடிச்சு போடுறானா. அந்த ஆள் அடிச்சதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கதான் அந்த போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கான ஒரு பெரிய மிஷினுங்கிறத வச்சிருந்திருக்காங்க. பிளஸ் அந்த பச்சை கலர் லிக்விட் அதை வச்சுதான் அந்த மிஷினை பவர் அப் பண்றாங்க போல. இன்னொரு பக்கம் நான்சியும் ஜானத்தனும் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்களா. நான்சியும் ஜானத்தனும் மட்டும் நேரா போய் அந்த லேடியை பார்க்கலான்னு போய்க்குள்ள அந்த லேடியை உள்ள காணோம். பட் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக ஹெதரோட அப்பா இருக்கிறான்ல அவன் அங்க வருவான். அந்த ஆள் அடிச்சு போட்டு வெளியில எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இன்னொருத்தன் வரான் அடிக்கிறதுக்காக. அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது அந்த ஃப்ளோர்ல சில பேர்
பேரை கொன்னு போட்டிருக்காங்கலாம் பார்த்துட்டு எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு ரூம்ல வந்து லாக் பண்ணா. அங்கேயுமே அந்த ஆள் வந்து அடிக்க செய்யறான். பிளஸ் நான்சி அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ண ஒருத்தனா நான்சியை ஃபாலோ பண்றான். அதுவே ரூம்ல அடிபட்டு கிடந்த ஜானத்தன் அடிக்கிறதுக்காக ஹெதரோட அப்பா வருவான். கிடைக்கிற கேப்ல அவனுங்களை அடிக்கும் போதுதான் ஒருத்தனுக்கு அடிச்சா இன்னொருத்தனுக்கு வலிக்க செய்யுது. அந்த ஷேடோ மான்ஸ்டர் ஒருத்தரோட பாடியில இருக்கிறங்காட்டி ஒருத்தருக்கு வலிச்சா இன்னொருத்தருக்குமே வலிக்குது. ஆனா அப்படி பயங்கரமா அடி வாங்கி கீழே விழுந்தவனுங்க அவ்வளவுதான் செத்துட்டானுங்களான்னு பார்த்தா திடீர்னு அவங்களோட பாடியில ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சு அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க பாடிங்கிறது ஏதோ ஸ்லைம் மாதிரி கம்ப்ளீட்டா மாறினது அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து அந்த ரெண்டு பாடிஸுமே ஒன்னா சங்கமிச்சு அது அந்த ஷேடோ மான்ஸ்டரா உருமாறுது. இங்க அண்டர் கிரவுண்ட்ல அந்த மிஷினை பயன்படுத்துறத இவங்க 4 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஆபீசர்ஸ் இவங்க இங்க இருக்கிறத பார்த்தோன்னே பசங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணாலும் ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. அதுவே ஹாஸ்பிட்டல்ல அந்த பெரிய மான்ஸ்டர் நான்சியை காலி பண்றதுக்காக வரும்போது அவ டக்குன்னு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அது திருப்பியுமே ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல மாறிட்டு மறுபடியும் அந்த டோரோட ஓட்ட வழியா அந்த ரூம்குள்ள வர நான்சியை ஆல்மோஸ்ட் காலி பண்ண போகும்போது சத்தம் கேட்டு உள்ள வந்த லெவன் அவளோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை வெளியில தூக்கி வீச அது எங்க போயிருக்கும்ட்டு இவங்களும் கீழே இறங்கி வராங்க. அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து திருப்பியும் ட்ரைனேஜ் வழியா உள்ள இறங்கி இதே மாதிரி இருக்கிற இன்னும் சில மான்ஸ்டர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்து ஒரு கலவையா மாறி நிக்க அந்த பெரிய மான்ஸ்டருக்கு முன்னாடி தான் நம்ம பில்லையும் ஹெதரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் டே நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க வேலைகள்லாம் கரெக்டா நடக்கான்னு பாக்குறதுக்காக ஊரோட மேயருமே அங்கதான் இருப்பானா. அப்போ மேயரை மீட் பண்றதுக்காக அந்த கிரிகோரி இருக்கிறான்ல பைக்ல வரவன் அவன் வந்திருப்பான். மேயரை தனியா கூட்டிட்டு போய் அடிச்சுட்டு மரியாதையா ஹாப்பர் எங்க இருக்கிறான் அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிடான்னு மிரட்டுறான். ஒரு மேயருங்கிற மரியாதையே கிடையாது, போற வரவன் எல்லாம் கை வைக்கிறானுங்க. இங்க அண்டர் கிரவுண்ட்ல ஸ்டீவும் ராபினும் மாட்டிருந்தாலுமே டஸ்கினும் லூகாஸோட தங்கச்சி எஸ்கேப் ஆயிருப்பாங்களா. ஆனா சிக்னஸ் ஸ்டீவ் வச்சு கொமட்லயே குத்துன்னு குத்திட்டு விசாரிக்கும் போது எனக்கு அந்த மால்ல இருக்கிற ஐஸ்கிரீம் கடையில தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், தெரியாம எங்களோட எதிரி கடைக்காரன் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பாக்கலான்னு சொல்லி தான் ஸ்டோரேஜுக்குள்ள வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவன் சமாளிக்க பார்த்தா. அவங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் தானே, ஆகையால் நம்ம ஸ்டீவை ஒரு உளவாளி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. ராபினையும் ஸ்டீவி கொண்டு ஒரே இடத்துல கட்டி போட அதுவே லெவன் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு பில்லி ஹெதர்னு சொல்லி யாரையாவது கான்டாக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்றா. பெருசா இந்த ஒரு பையனும் இருந்த மாதிரி தெரியல. பேரலா அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் கிட்ட நம்ம ஹாப்பர் இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலை அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்றான் அந்த மிஷனை பத்தி எல்லாம். நாங்க ஒரு விதமான போர்ட்டலை ரீஓபன் பண்ண போறோம். அந்த போர்ட்டலுங்கிறது ஏற்கனவே இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்குங்கிற காரணத்தால தான் அதை நாங்க இந்த இடத்துலயே வச்சு ரீஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்றோம். இன்னும் ஃபுல்லா பண்ணல, பட் ஆல்மோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான போர்ட்டலை பத்தி தான் பேசுறாங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்கும் புரியுது. இருந்தாலும் இத பண்ணாம தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அந்த மிஷினையே இவனுங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் வச்சிருந்திருக்கானுங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டியோட பயங்கர டைட்டான ஒரு இடம், கண்டிப்பா நம்மளால போக முடியாதுன்னு சொல்ல அதுவே அந்த அண்டர் கிரவுண்ட்ல புடிச்சு வச்சிருந்திருக்க நம்ம ஸ்டீவோட கழுத்துல அங்க இருக்கிற ஆளுங்க சம்திங் ஏதோ ஒரு ஊசி மாதிரி போடுறானுங்க. இன்னொரு பக்கம் லெவன் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பில்லியை கான்டாக்ட் பண்றதுக்காக நிறைய டைம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த ஷேடோ மான்ஸ்டர் அவளை கான்டாக்ட் பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்க கரெக்டா ஒரு டைம்ல மாட்டிருது. பில்லி எங்கேயோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவன்கிட்ட போயிட்டு அவனோட கையை பிடிச்சு கமோன் என்ன நடந்துங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுடா அப்படின்னு கேட்கக்குள்ள அவன் டக்குன்னு நம்ம லெவனோட கையை பிடிக்கிறான். விடுன்னு அவ கையை உதரும் போது அப்படியே தடுக்கி கீழே விழுகிற அந்த கேப்ல அவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன பிளாஷ் மாதிரி வருது. கட் பண்ணா லெவன் சம்திங் ஏதோ ஒரு பீச்ல இருக்கிற மாதிரியும் அங்க பில்லியோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவங்க அம்மா கூட இருக்கிற மெமரிஸ் எல்லாத்தையும் லெவன் பாக்குறா. கூடவே ஒரு பர்டிகுலர் இடத்துல பயங்கரமா மேகமூட்டத்தோட இடியெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்க அதை நோக்கி அவ நடக்க ஆரம்பிக்கிறாளா. அதுவே நம்ம ஹாப்பர் லைப்ரரியில இருக்கிற ஒரு நபருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட் கோடு மூலமா டாக்டர் ஓவன்ஸ் இருக்கிறாருல நம்ம லெவனுக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்த அந்த ஒரு நபர் அவரை கான்டாக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. இவர் மூலமா இங்க ஸ்டீவுக்கும் ராபினுக்கு ஊசி போட்டிருந்திருப்பாங்களா, அது ஒரு போத ஊசியா இருக்கும் போல. அந்த போத ஊசியை எடுத்துக்கிட்டங்காட்டி இப்போதைக்கு ராபினுக்கும் ஸ்டீவுக்கும் என்ன உண்மைகள்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் கக்கிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்த பத்தி என் தலைவன் ஹாப்பர் கண்டுபிடிச்சு உங்க எல்லாரையுமே கையும் குளமும் அரெஸ்ட் பண்ணிட்டு போக போறான் அப்படின்லாம் உளறிட்டு இருப்பானா. அப்ப ஏதோ திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க வச்சிருந்த அந்த பச்சை கலர் லிக்விட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி யாரோ ஃப்ளோரை ஓட்ட போட்டிருந்திருக்காங்க. வேற யாரு டஸ்கின் தான். இந்த கேப்ல அங்க இருக்கிற சில பேருக்கு ஷாக் கொடுத்து படுக்க போட்டு ஸ்டீவையும் ராபினையும் காப்பாத்த இங்க லெவன் பில்லியோட மைண்ட்ல இருக்கும்போது அவனோட பழைய மெமரிஸ் கசப்பான நிறைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்க்க செய்யறான். பில்லியோட அப்பா வந்து பயங்கர அபியூசிவான ஒருத்தனா இருப்பான் போல. ஈவன் அவங்க அம்மாவை கூட பயங்கரமா சந்தேகப்பட்டு இருந்திருப்பான். அதனால அவங்க அம்மா ஃபேமிலியை விட்டு போயிருந்திருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டதே அவங்க அம்மா மட்டும்தான். பட் அவங்க அம்மாவும் போனதுக்கு அப்புறம் இவங்க அப்பா மேக்ஸோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பானா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பில்லிக்கு அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறி இருந்திருக்கும் போல. இந்த மெமரி எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடோன் இருக்கிற விஷயத்தையே லெவன் கவனிக்க செய்யறா. அந்த மெமரியில இருக்கும் போதே பசங்க கிட்ட இந்த விஷயத்தை அவ இன்ஃபார்ம் பண்ண சடனா அவ திருப்பியும் ஹாப்பரோட வீட்டுக்கு போற மாதிரியும் அந்த இடத்துல பில்லி இருக்கிறான்ல அவன் வந்து நம்ம லெவனை மீட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னுமே பில்லியோட மைண்ட்ல தான் லெவன் இருக்கிறா. ஆனா இப்போ அங்க பில்லி பேசல, அதுக்கு பதிலா அந்த ஷேடோ மான்ஸ்டர் தான் பேசுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பேரலா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இல்ல எத்தனை பேர் வந்து இந்த ஷேடோ மான்ஸ்டரால அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு குடோனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பில்லிக்குள்ள இருக்கிற அந்த ஷேடோ மான்ஸ்டர் இவளை பார்த்து லெவனை பார்த்து சொல்லும், உன்னாலதான் இந்த உலகத்துக்கே நாங்க வந்தோம், இந்த உலகத்துல நாங்க தொடர்ந்து இருக்க வேண்டாமா, இப்போ இங்க நடக்கிற எல்லா மாற்றங்களுமே நாங்க உனக்காக தான் பண்றோம், ஆனா இறுதியில உன்னையே நாங்க கொலை பண்ண வேண்டியதா இருக்கும், உன்னை மட்டும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிற உன்னோட நண்பர்கள் எல்லாரையுமே அழிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லும் போது லெவன் பயந்து போய் அந்த மெமரியில இருந்து வெளியில வரா. அந்த ஷேடோ மான்ஸ்டரால அஃபெக்ட் ஆன எல்லாருமே இப்போ அந்த குடோனுக்கு போயிருப்பாங்கல்ல எல்லாரோட பாடியுமே டிஸ்இன்டகிரேட் ஆகி கம்ப்ளீட்டா அந்த ஷேடோ மான்ஸ்டர் கூட மர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்க இங்க 11 பசங்க கிட்ட இது ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம வில்லோட உடம்புங்கிறது ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிக்குது. ஆஹா ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில வந்தா இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஷேடோ மான்ஸ்டர் அங்க வருது. ஸ்டீவையும் ராபினையும் டஸ்கினும் லூகாஸோட தங்கச்சியை காப்பாத்தி இருப்பாங்கல்ல, காப்பாத்தி திருப்பி அந்த லிப்ட்ல மேல வந்துடுறாங்க. மேலே வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக சில செக்யூரிட்டிலாம் வர திருப்பி மால்குள்ள ஓடி போயிடுறாங்க. அந்த ஷேடோ மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுக்காக இருக்கிற எல்லாரும் கன்னு கத்தின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த மான்ஸ்டரை உள்ள வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களோட கன்ஸோ கத்தியோ எதுவுமே வேலைக்கு ஆகல, லெவனோட பவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஆனா அந்த மான்ஸ்டர் லெவனோட காலையை பிடிச்சி அவளை தூக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது பசங்க தான் எப்படியோ லெவனை பிடிச்சி காப்பாத்துறாங்க. இருந்தாலும் மறுபடியும் லெவன் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை சிவியரா டேமேஜ் பண்ணிட்டு உடனே அங்க இருக்கிற ஒரு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அதுவே டஸ்கின் ராபினையும் ஸ்டீவையும் கொண்டு ஒரு தியேட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு கூடவே லூகாஸோட தங்கச்சி கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் சேஃபா வெளியில கொண்டு போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாக்குறேன், அது வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டு சரியான்ட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஹாப்பர், வில்லோட அம்மா, அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட், அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்னு சொல்லி 4 பேரும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மிஷனை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஷேடோ மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த நம்ம பசங்க எல்லாரும் இப்போ லெவனோட கால்ல அடிபட்டு இருந்திருக்கும். அதுக்கு மருந்து ஏதாவது கிடைக்குதானோ ஒரு கடையில அவளை உட்கார வச்சுட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ லூகாஸும் மைக்கும் அங்க இருக்கிற சில பட்டாசெல்லாம் பார்ப்பானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி பிளாஸ்ட் மாதிரி தெரியுது, ஆகையால் இதை நம்ம அதுக்கு எதிராக பயன்படுத்தலாமான்னு எடுத்து வச்சுக்கிறானுங்க. இந்த டைம்ல தான் டஸ்கின் உதவிக்காக நம்ம மைக்கை ரேடியோவால கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவானா, பட் நம்ம டஸ்கின் சொல்றது எதுவுமே ப்ராப்பரா மைக்குக்கு கேட்காது. இந்த கலவரத்துல ரேடியோல வேற பேட்டரி காலியாக உடனே லூகாஸோட தங்கச்சி கிட்ட போய் உங்ககிட்ட ஏதாவது பேட்டரி இருக்கான்னு கேட்கும்போது அப்பதான் 2 பேரும் நோட்டீஸ் பண்றாங்க ஸ்டீவையும் அந்த ராபின் புள்ளையும் காணோம். அதுவே ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக கடைகள்லாம் போட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா வில் இந்த மாதிரி இந்த கடைகள்ல தான் நாங்க பசங்களா ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, மறுபடியும் என்னால என் பையனை ரிஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி முதல்ல வில்ல சேவ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. அப்போ ஹாப்பர் இங்க தான் சுத்தி இருக்கிறாங்கிறத மேயர் கவனிச்ச உடனே அந்த கிரிகோரி இருக்கிறான்ல அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். டஸ்கின் மைக்கை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது பேச முடியாம போயிருக்கும்ல, ஆகையால் டஸ்கின் எங்க இருக்கிறான்னு சொல்லி லெவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. எஸ் மால்ல இருக்கான். அதனால எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி வரும்போது நம்ம லெவனோட கால்ல இருந்து வந்த பிளட் அது ஒரு மாதிரி வித்தியாசமா ஆக்ட் ஆகுது. இங்க ஸ்டீவும் ராபினும் ஒரு கக்கூஸ் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்பதான் ஸ்டீவ் எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும்போது அதை ராபின் ரொம்ப பொலைட்டா டிக்ளைன் பண்ணிடுவா. ஏன்னா ராபின் ஒரு லெஸ்பியன் அப்படின்னு அவளுக்கு வேற ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்குங்கிற விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாளா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே டஸ்கினும் லூகாஸோட தங்கச்சி இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவே அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த மாதிரி நீங்க அந்த மிஷன் ஆஃப் பண்ண போறதெல்லாம் ஓகே தான், பட் ஆஃப் பண்ணும்போது பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரி பாத்துக்குங்க, இல்லைன்னா காத்தோட காத்தா புகையா போயிருவீங்கன்னு சொல்லுவானா. கூடவே இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நானும் மேபி இங்கே இருந்துகிட்டு உங்களை மாதிரியே இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு பிரச்சனை முடியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, மனசு இருந்த போதுண்டான்னு கூட்டிட்டு போயிருவான். இங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில வருவாங்களா, கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் வெளியில போயிடலான்னு ஸ்டீவ், ராபின் அப்புறம் டஸ்கின் சொல்லி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ரஷ்யன் ஆள் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். அதுவே அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் அங்க இருக்கிற கடைகள்ல சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதோ பொம்மை எல்லாம் ஜெயிச்சு வந்துகிட்டு இருப்பானா. அப்போ அந்த கிரிகோரி ஆப்போசிட்ல வந்து துரோகின்னு சொல்லி அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட ஷூட் பண்ணிட்டு
போயிடுறான். இத அந்த ரிப்போர்ட்டருமே பாத்துறான். உடனே ஹாப்பர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது ஹாப்பரும் கிரிகோரி இருக்கிறத பார்த்தோன்னே வில்லோட அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஏகப்பட்ட ரஷ்ய ஆளுங்க இவங்கள சுத்து போட ஓகே நம்மள தான் ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹாப்பரும் வில்லோட அம்மா கிட்ட கார் கீயை கொடுத்துட்டு மத்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவரு வேற ஒரு கேம்குள்ள போறாரா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒருத்தனை அடிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற ரேடியோவை ஆட்டைய போட்டுக்க. அப்போ கிரிகோரியுமே உள்ள வரானா. அவனை ஷூட் பண்ணிட்டு ஹாப்பர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தாலுமே கிரிகோரிக்கு எதுவும் ஆகல. வெஸ்ட் போட்டிருப்பான் போல. கீழே கார்லயே தான் வில்லோட அம்மாவும் அந்த ரிப்போர்ட்டர் இருந்திருப்பாங்க. சோ ஹாப்பரும் கார்ல ஏறிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போகும்போது இப்போதைக்கு ஹாப்பர் அந்த ரேடியோவை ஆட்டை போட்டு வந்திருந்தார்ல அந்த ரேடியோவை அந்த ரிப்போர்ட்டரை கொடுத்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி அப்படின்னு கேட்கக்குள்ள மால்ல இருக்கிற ரஷ்யன்ஸ் டஸ்கின் ஸ்டீவன் சொல்லி பசங்களை தேடுறாங்கிற மேட்டர் தெரிய வருது. ஆனா 4 பேரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே போட்டு தள்ளான்னு போகும்போது டக்குன்னு சைட்ல இருந்து ஒரு கார் அவங்க மேல வந்து விழுகுது. 11 பசங்களும் தான் வந்திருப்பாங்களா. எல்லாரும் மீட் பண்ணிக்கும் போது அப்போ டஸ்கினுமே இந்த ரஷ்யன் மேட்டர் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே 11க்கு லைக் ஒரு மாதிரி ஆகி அப்படியே தரையில கீழே விழுந்துருவா. அவளோட கால் வலிக்குதுன்னு சொல்லுவாளா. என்னன்னு பார்த்தா அவ கால்ல அடிபட்டு இருந்திருக்கும்ல அந்த இடம் ஒரு மாதிரி லைக் கொலகொலன்னு ஆயிருந்திருக்கு. கண்டிப்பா அது அந்த ஷேடோ மான்ஸ்டரோட ஒரு பீஸா தான் இருக்குன்னு இவங்களுக்கு புரியுது. ஆகையால் ஜானத்தன் ஒரு கத்தியை எடுத்து 11ஓட காலை குத்தி கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸை எடுக்கலாம்னு முயற்சி பண்ணக்குள்ள 11 வேண்டான்னு ஸ்டாப் பண்ணி அவளே அவளோட பவரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அதை வெளியில தூக்கி எறியறா. அந்த நேரம் பார்த்து ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஹாப்பர் கிட்டையும் வில்லோட அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டரும் அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு அண்டர் கிரவுண்ட்ல எந்த வழியா போகணும்னு அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒரு மேப் போட்டு கொடுத்துருப்பானா அதை காட்டக்குள்ள லூகாஸோட தங்கச்சி வந்துட்டு இந்த சொட்ட சொல்ற மாதிரி போனீங்கன்னா ஒரே அடியா போய் சேர வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டஸ்கின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். தலை இந்த மாதிரி ஏற்கனவே நாங்க உள்ள போயிட்டு தான் தப்பிச்சு வந்திருக்கோம். நம்ம சேஃபா போயிட்டு வரக்கான ஒரே ஒரு வழிங்கிறது அது வென்டிலேட்டர் மட்டும்தான். நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஹாப்பர் ஒன்றும் தேவை கிடையாது எங்களுக்கு நீ வழி மட்டும் சொல்லுன்னு சொல்லி ரேடியோவை கையில கொடுக்குறாரா. ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ரேடியோலாம் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரியான ஒரு ரேடியோங்கிறது வேணும். அதுக்கான செட்டப்பை ஐயா ஏற்கனவே பண்ணி வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சூசிங்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல அந்த செட்டப்லாம் மேக் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்டீவ், ராபின், லூகாஸோட தங்கச்சி அப்புறம் நம்ம டஸ்கின்னு சொல்லி 4 பேர் காரெட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பசங்களையுமே இங்கே இருக்கிறது நல்லதில்லை நீங்கள் கிளம்புங்க சரியானு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஹாப்பர், வில்லோட அம்மா, அந்த ரிப்போர்ட்டர்னு சொல்லி இவங்க 3 பேர் மட்டும் அங்கே உள்ளே போகக்குள்ள வெளியில் நம்ம பசங்களாம் கிளம்புறதா இருப்பாங்களா. காருங்கிறது ஸ்டார்ட் ஆகாது. போதாத குறைக்கு அங்க இன்னொரு கார் இருக்கும். அந்த கார்ல பில்லி இருப்பான். இங்க லெஃப்ட்ல இவங்க 3 பேர் அண்டர் கிரவுண்ட் வந்து இருப்பாங்கல்ல. வந்தானுமே சோல்ஜர்ஸ் இவங்களை கன் பாயிண்ட்ல பிடிச்சா நம்ம ரிப்போர்ட்டர் தான் அப்படியே ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேசி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த கேப்ல ஹாப்பர் கன்னை வச்சு இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிடுறாப்லையா. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்க பில்லி வெளியில இருக்கிறான பசங்க எல்லாரும் மால்குள்ள வந்து இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம 11 கவுத்து போட்ட ஒரு காரை பார்த்துட்டு மேபி அந்த கார்ல இருக்கிற இக்னிஷன் கேபிள் இருந்துச்சுன்னா நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த காரை கவுல்கருக்காக முயற்சி பண்ணா 11 இருங்கன்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ண பாக்குறா. பட் வேலைக்கு ஆகல. இங்க அந்த ரிப்போர்ட்டர், வில்லோட அம்மா, ஹாப்பர்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு வென்ட்டுமா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த ரிப்போர்ட்டர் உள்ள இறங்கலான்னு போகும்போது அப்போ நம்ம டஸ்கின்லாம் கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறானா. தேவைங்கும் போது நானே கூப்பிடுறேன் அது வரைக்கும் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள இறங்க போகும்போது ஹாப்பர் கிட்டையும் வில்லோட அம்மா கிட்டையும் இங்க பாருங்க யாராவது இன் கேஸ் உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா சிரிச்சிட்டு இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள இறங்குறாப்ல. ஆனா அதுவே மால்குள்ள பசங்களை காலி பண்றதுக்காக அந்த ஷேடோ மான்ஸ்டர்ங்கிறத என்ட்ரி கொடுக்குது. அப்போ அந்த கிரிகோரி இருக்கிறான்ல அவனுமே அண்டர் கிரவுண்டுக்கு வரான். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து கிடக்கிறதையும் பாக்குறான். சோ உள்ள ஆளுங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க ஸ்டீவ், டஸ்கின் எல்லாருமே அந்த ஊரோட கொஞ்சம் ஒரு மலையோட உச்சிமா இருக்கிற இடத்துல தான் அந்த ஆண்டனா வச்சிருந்திருப்பானுங்களா. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த மால்ல இருக்கிற லைட்ஸ்ல ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்கு. லைக் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மைக்கை ரேடியோவால கான்டாக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணோம். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அந்த மான்ஸ்டருங்கிறது இருக்குது. அதுக்கு பயந்துட்டு இவங்க ஓரமா போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவ் வேகமா அவங்களை காப்பாத்துறதுக்காக போக பின்னாடியே ராபினும் போறா. அந்த ரிப்போர்ட்டருமே இந்த மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுக்கிற சில ஒயர்ஸ்ல இருக்கும் போல அது எல்லாத்தையுமே துண்டிச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்ல ஹாப்பரும் வில்லோட அம்மாவும் அங்க இருக்கிற ஒரு வால்ட் ஓபன் பண்றதுக்காக போவாங்க. அந்த வால்ட்டுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படும். ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லியிருப்பான் போல. ஆனா அதை போட்டா வேலை செய்யலையா. என்னடா நீ சொன்ன பாஸ்வேர்டு வேலை செய்யலையான்னு ரேடியோ மூலமா சொல்லும் போது இதை டஸ்கினுமே கேட்கறான். மால்ல அந்த மான்ஸ்டருக்கு இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான்சியும் ஜானத்தனும் திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து இருப்பாங்களா. வெளியிலேயே தான் பில்லி காத்து இருப்பான். இவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சோன்னுமே
நேரா அவங்கள போய் இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கரெக்டா ஸ்டீவ் கூட வந்து கார் நடுவில் சொருகி காப்பாத்துறான். மால்ல இருந்து அந்த ஷேடோ மான்ஸ்டர் இந்த சத்தத்துல வெளியில வர அவ்வளவுதான் கார் எடுத்துட்டு ஸ்டீவையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்னொரு சோடா புட்டி புள்ளைய காட்டுறாங்க. இவ யாருன்னா இவ தான் நம்ம டஸ்கினோட ஆளு சூசி. இப்போதைக்கு அந்த வால்ட் ஓபன் பண்றதுக்காக பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குமாமா. பிளாங்க் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் ஆஃப் லைட், அப்புறம் இந்த கிராவிடேஷனல், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்காமா. அந்த நம்பர் என்ன அப்படின்னு அந்த சூசி கிட்ட தான் கேட்கறான். ஏன்னா அந்த சூசி புள்ள ஒரு அதிபுத்திசாலின்னு அவனுக்கு தெரியும். அவ பேசுறத ஹாப்பருமே கேட்டுட்டு தானே இருப்பாரு. அந்த நம்பரை போட்டு எப்படியோ அந்த வால்ட் ஓபன் பண்ண அதுக்குள்ள ஒரு கேஸ் ஒன்று இருக்கும். அதுல தான் அந்த மிஷின் ஆஃப் பண்றதுக்கான கீ இருக்காமா. இங்க பில்லி 11 இன்னுமே மால்ல தான் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த பார்த்த உடனேமே ஸ்டீவையும் நான்சியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஷேடோ மான்ஸ்டர் திருப்பியும் மாலை நோக்கி போகுது. இவங்களும் காரை யூட்டன் போடுறாங்க. ஆனா பில்லி ஏற்கனவே மால்குள்ள போயிட்டு மேக்ஸையும் மைக்கையும் அடிச்சிட்டு 11 தூக்கிக்க இங்க ஹாப்பரும் எடுத்துட்டு வந்த கீயை வச்சு அந்த மிஷின் ஆஃப் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா கிரிகோரி அங்க வரான். பில்லி நம்ம 11 தூக்கிட்டு வந்து அப்படியே அங்க மாலுக்கு சென்டர்ல வைக்கக்குள்ள அந்த ஷேடோ மான்ஸ்டர்ங்கிறது அங்க வருது. 11யுமே அது சாப்பிடலான்னு போகும்போது கரெக்டா அது மேல பட்டாசுலாம் வந்து விழுகுது. வேற யாரு பசங்க தான். அந்த மான்ஸ்டர் டேமேஜ் ஆக ஆக பில்லியோட பாடியிலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் 11 எஸ்கேப் ஆக பார்க்கும்போது அவளை தடுக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ண பில்லியை சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்காக 11 அவங்க அம்மாவை பத்தின மெமரிஸ்லாம் சொல்லும்போது பில்லி திருப்பி நார்மல் ஆகுற மாதிரி தெரியுது. அதுவே கிரிகோரி ஹாப்பரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மிஷின்ல வச்சு நம்ம ஹாப்பரை காலி பண்ணிடலாம்னு அவனும் புஷ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இந்த டைம்ல நம்ம வில்லோட அம்மா அங்க கீஸை ரெண்டையுமே 2 கையால எடுத்து ஒரே டைம்ல அந்த கீயை போட்டாதான் மிஷின் ஆஃப் பண்ண முடியும் போல. ஹாப்பர் வந்துட்டாருன்னா ஆன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருக்க எப்படியோ ஹாப்பரும் எஸ்கேப் ஆகி அந்த கிரிகோரியை அந்த மிஷினுக்குள்ள தள்ளி விட்டு சாகடிச்சிடுறாரு. அந்த ஷேடோ மான்ஸ்டர் 11 காலி பண்ணலான்னு பார்க்கக்குள்ள பில்லி உள்ள போந்து அந்த மான்ஸ்டரை தடுக்க செய்யறானா. ஆனா அது அதோட எல்லா டென்டக்கிள்ஸையும் வச்சு ரொம்ப ஈஸியாவே பில்லியோட உடம்புல காயப்படுத்தும் போது பிரச்சனை கையை மீறி போய்கிட்டு இருக்குது. சீக்கிரம் கேட்டே மூடுங்கன்னு ஒரு பக்கம் டஸ்கினும் கத்திக்கிட்டே இருக்கேன். இத ரேடியோல கேட்ட ஹாப்பருமே கமான் அதை ஆஃப் பண்ணுங்கிற மாதிரி வில்லோட அம்மாவை பார்த்து தலையாட்ட அவங்க அதை ஆஃப் பண்றாங்க. இவென்ச்சுவலி அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்த அந்த மிஷினுங்கிறது டர்ன் ஆஃப் ஆகுது. அங்க செக்யூரிட்டிக்காக வந்த சில சோல்ஜர்ஸ் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போக அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான போர்ட்டலுமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருந்ததுல அது கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆகி ஒரே ஒரு கோடு மாதிரி இருக்கு. ஈவன் இங்க அந்த ஷேடோ மான்ஸ்டர் அதுவுமே கம்ப்ளீட்டா செயலிழந்து கீழே விழுந்துருது. பிளஸ் பில்லிக்கும் பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அவன் அதே இடத்துல உயிரை விட மேக்ஸுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஈவன் நம்ம வில்லோட அம்மாவுமே ஹாப்பரும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. பஞ்சாயத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டவுனுக்கே ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வரும். என்னடான்னு பார்த்தா ஓவன்ஸ் கிட்ட உதவிக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவர் தான் ஆர்மியே கூட்டு வந்திருக்காரு. ஓவன்ஸ் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற போர்ட்டலை பார்த்துட்டு லைக் ஒரு மாதிரி பயந்த பார்வையோட அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வில்லோட அம்மா வெளியில வந்தானே அங்க வில்லு இருப்பானா 2 பேரும் கட்டி பிடிச்சி பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹாப்பர் எங்க போனாருன்னு தெரியல. ஏன்னா 11 அங்க ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வில்லோட அம்மா ஹாப்பர் வரலங்கிற மாதிரி 11 பார்த்து தலையாட்ட 11ஆல அதை ஏத்துக்க முடியல. இப்போ அப்படியே ஒரு 3 மாசம் கழிச்சு அதான் மால் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆகையால் நம்ம ஸ்டீவும் ராபினும் அந்த ஊர்ல இருக்கிற இந்த கேமிங் ஆர்கேட் இருக்கும்ல அங்க போயிட்டு வேலைக்காக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வில்லோட ஃபேமிலியும் இதுக்கு மேல இந்த ஊர்ல பஞ்சாயத்தெல்லாம் தாங்கினது போதுண்டான்ட்டு வீட்டை சேல்ஸுக்கு போட்டுட்டு அவங்க வீட்டை காலி பண்ணி கிளம்புறாங்க. வில்லோட ஃபேமிலி கூட நம்ம 11மே அங்க இருந்து கிளம்புறா. சின்ன வயசுல இருந்தே பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் இதே இடத்துல இருந்திருந்தோம், இந்த மெமரிஸ் எல்லாம் விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வில்லோட ஃபேமிலிக்கும். அதுவே சின்ன வயசுல இருந்து கூடவே இருந்தவங்கள இனிமேல் நம்ம பார்க்க முடியாது, அவங்க விட்டு வேற ஊருக்கு போறாங்க அப்படிங்கிற வருத்தம் மத்தவங்களுக்கும் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா ரஷ்யால இருக்கிற ஒரு சிறையில ஒரு செல்ல ஓபன் பண்ண போகும்போது அந்த அமெரிக்கன் கிடையாது, அடுத்த செல்லுல இருக்கிறான் பாரு அவன் தான் அப்படின்ட்டு ஒரு கைதியா இருப்பான் போல. அவனை கொண்டு போய் வேற ஒரு சிறையில போடும்போது அங்க அவனை சாப்பிடுறதுக்காக ஒரு டெமோ கார்கன் ஒன்று எந்திரிச்சு வர அங்கே இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த சீசனை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.